Hey, what's up, guys? நான் இப்போதைக்கு த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரெய்லரை அட் 0.25 ஸ்பீடில் பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் அண்ட் தியரிஸை இப்போதைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். உண்மையிலே இந்த ட்ரெய்லர் ஆசம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பை கொடுத்துச்சு இந்த ட்ரெய்லர். உண்மையிலே நான் என்ஜாய் பண்ணேன். நிச்சயமாக படமும் அப்படி இருந்தால் உண்மையிலே ஆசம் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் ஸ்டார்ட் இட். Wow, folks, we all know the story. 4 brave astronauts head off into space and come back forever changed. This car? Our city, our planet, owe a debt to these intrepid souls. And while we can never repay them, we can certainly celebrate them. Thank you, Fantastic Four. Thank you. Thank you, Fantastic Four! Please welcome the Fantastic Four. ஆக்சுவலி ஓப்பனிங் த டெட் கில்பர்ட் ஷோன்னு ஒரு ஷோவில் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி லேட் 90s ஒரு ஸ்பேஸ் வார் இருந்துச்சு நம்ம ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அப்போ யார் முதல் ஸ்பேஸுக்கு போகுதுன்னு ஒரு போட்டி இருந்துச்சு. ஸோ பாசிபிளி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த யூனிவர்ஸில் ஸ்பேஸ் மிஷனை அவங்க வெற்றிகரமாக முடிச்சிருக்கலாம். அதனால தான் எல்லா மக்களுமே நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஐ லவ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு நிறைய இடத்துல காமிக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அவங்க ஃப்ளாகும் யூஸ் பண்ணுறாங்க. 4 போட்ட ஃப்ளாக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த யூனிவர்ஸில் ஒரு செலிபிரிட்டிஸாக இருக்காங்கன்னு பயங்கரமாக காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் இந்த யூனிவர்ஸில் நாசா கிடையாது, ஆன்சா இல்லை டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸில் நிச்சயமாக மாற்றங்கள் வேணும். ஸோ என்ஏ இசையை பதிலாக ஏஎல் இசையை போட்டிருக்கோம். ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ். அண்ட் அப்புறம் அந்த போஸ்ட் சொல்லுவார், அவங்க மேலே போயிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அவங்க டோட்டலாக மாறிட்டாங்க அப்படின்னு அவர் மிஷன் பண்ண செகண்ட்லேயே நம்ம தீர காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி திங் மட்டும்தான் இப்போதைக்கு கம்ப்ளீட்லி மாறி இருக்காரு. மற்றவங்க கூட அப்படியே மனுஷமாக இருக்காங்க. பட் நம்ம திங் மட்டும் தான் ஃபுல்லாகவே கல்லாக மாறிட்டார். ஸோ அதுக்காண்டி ஒரு குட்டி சொல்கிற வகையில் அவங்க டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபுல் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமையுமே அவங்க ஷோகேஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரோட உடம்புலேயே ஒயிட் கலர் டிண்ட் இருக்கும். பட் நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் மட்டும் இருக்காது, அவரோட காலரில் அந்த ஒயிட் டிண்ட் இருக்காது. பாசிபிளி இது தான் தான் லீடர் அப்படின்னு குறிக்கிற வகையில் இருக்கலாம். நான் லீடருப்பா, எனக்கு வித்தியாசம் வேணும்னு அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அதோட பாடியை அவர் ஸ்ட்ரெச் பண்ணுவார். இந்த ட்ரெயிலே காமிக்கப்பட்டிருக்கும். அவர் ஷார்ட்டப்பை பாடி அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவார். அப்போதைக்கு அவரோட சூட்டுவே அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாசிபிளி ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆக அந்த சூட்டர் வெயிட் பண்ணியிருக்கலாம். அதுக்காண்டி இந்த ஒயிட் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பாசிபிளி இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது கைஸ். Herbie, how's that sauce looking? Okay. That is fantastic. You're late. What do you mean? What do you mean, what do I mean? You're late for dinner. Yes, we are. You late? I just said that. Are you pregnant? What? You're gonna be the best mom in the world. And you are gonna be the best dad. Just kidding. You are out of your depth. We are gonna be the best uncles ever. We can do this. Nothing is going to change. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் காமிக்கப்பட்ட சில பல ஷார்ட் காமிக்கப்பட்டிருக்கு. நம்ம திங் அந்த ஹெர்பி கொடுக்குற சாஸ் அவரை டேஸ்ட் பண்ணிட்டு சுகே அப்படின்னு சொல்லுவார், சூப்பராக சொல்லுவார். பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம ஜானி பின்னாடி அதை ஃபுட்டு தேடிட்டு இருக்காரு. எடுத்துகிட்டு போய் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுட்டில் அந்த ஃபுட் பேக்கெட் கவரில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த ஐக்கானிக் லோ காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஜானி ஸ்டாப் அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு ஷார்ட் காமிக்கப்பட்டிருக்கோம் காமிக்கில். இது எக்ஸாக்டாக அவங்க பக்காவாக அதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சாக்லேட் இது பேர் லக்கி சாப்ஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி 1964 உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேவரட் ஃபுட். அந்த காலத்தில் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபுட்டாக இருந்துச்சு இந்த ஃபுட்டு. அதை அவங்க டீஸ் பண்ணுற வகையில் அந்த டைமே முதற்கொண்டு அவங்க பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்போ தெரிய வருது நம்ம சூ ஸ்ட்ராங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. ஆக்சுவலி அவங்களோட பையன் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஒமேகா லெவல் நியூட்டன். போர் அடிக்குது. சின்ன வயசில் தான் போர் அடிக்குதுன்னா குட்டி குட்டி சாமான் வச்சு விளையாடுவோம். பட் அவன் போர் அடிக்குதுன்னு ஒரு பாக்கெட் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருப்பான். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர். ஓவர் ப்ரொடக்ஷன் மேலே பாசிபிளி இந்த குழந்தை நம்ம கேரக்டர்ஸ் வந்திருக்கலாம். அப்போ சொல்கிறாங்க பாசிபிளி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த இந்த டெய்லரி ஒரு ஷார்ட் அப்போ நம்ம சூஸ்ட்ராம் ஒரு எம்டியான பேபி காட்டை பார்ப்பாங்க. அந்த எம்டியான ஒரு பேபி கட்டில் பார்ப்பாங்க. ஸோ பாசிபிளி
அவங்க சொல்லுவாங்க ஐ எம் நாட் கிவிங் அப்னு. ஸோ யாரோ ஒருத்தங்க தன்னோட குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கலாம், அதுக்காண்டி நிச்சயமாக அந்த குழந்தைய காப்பாற்றி ஆகணும்னு நிச்சயமாக அவங்க போராடலாம். பிகாஸ் தாய் பாசத்தை விட பாசம் இருக்கா. ஸோ பாசிபிளி குழந்தைய தேடி தான் ஒரு பயணமாக இருக்க இந்த மூவி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Are you the protectors of this world? Yes, we are. Your planet is now marked for death. It's my fault. I stretched the bounds of space. And they hurt. Are we safe? I don't know. There's not enough time. I'm not giving up. We will face this together. We will fight it together. As a family. It has to be us. We will protect you. அண்ட் எக்கச்சக்கமான ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் மேலேருந்து வர காமிக்கப்பட்டிருக்கோம். பட் இப்போ தெரிய வருது அதை நம்ம ஃபீமேல் சில்வர் சர்ஃபர்னு அவங்க அங்கே வந்து இறங்குறாங்க. ஆக்சுவலாக கேட்டிருப்பீங்க, என்ன ப்ரோ ஃபீமேல் சில்வர் சர்ஃபரா, இங்கேயும் இது ஜென்டர் ஸ்வாப்பா, இங்கேயும் வந்து ஓக்க ஜென்னாவா கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலி காமிக்கில் நாயின் ரேடாக வந்து சில்வர் சர்ஃபராக இருப்பார். ஸோ நான் பிளானட்டை காப்பாற்ற நம்ம கேரக்டர்ஸுக்கு அவர் ஹெலால்ட்டாக மாறி இருப்பார். ஆக்சுவலி இந்த பிளானட்டையும் காப்பாற்ற லவ்வரையும் காப்பாற்ற தான் அவங்க லவ் வந்து ஷலாலா பெல். ஆக்சுவலி அவங்க காப்பாற்ற தான் வந்து தனி சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் கிளைடஸ்க்கு ஹெலால்டாக மாறியிருப்பார். ஸோ பாசிபிளி இந்த யூனிவர்ஸில் அந்த லவ்வர் கேரக்டர் வந்து சில்வர் சர்ஃபராக மாறிக்கலாம். காமிக்குமே அப்படி இருக்க ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும். ஷலாலா பெல் வந்து நம்ம கேரக்டர்ஸ்க்கு ஹெலால்டாக மாறியிருப்பாங்க ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில். ஸோ பாசிபிளி இதுவுமே வந்து எம்சியூ இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் தான். ஸோ பாசிபிளி இந்த யூனிவர்ஸில் அவங்க சில்வர் சர்ஃபராக மாறியிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் நம்ம சில்வர் சர்ஃபர் வர பார்த்துருப்பீங்க, பின்னாடி ஒரு ராக்கெட் சிம்பிள் போடப்பட்டிருக்கோம். இதே ராக்கெட் சிம்பிள் தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த ஸ்பெஷிஃபிக்காக காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் பயங்கர பார்ப்பீங்க. அண்ட் கீழே பார்த்துருப்பீங்க, சைடில் வந்து வெஸ்ட்ரி வியூ அப்ளைன்ஸ் அண்ட் டெலிவிஷன் போடப்பட்டிருக்கோம். நம்ம மேட் ஷாக்மேன் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறாரு. அவரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் வாண்டா விஷன், அதில் காமிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிட்டியை தான் அதை நம்ம வாண்டா ஆட்டி படிப்பாங்க. ஸோ அது ஒரு குட்டி ஈஸ்டர். அண்ட் பக்கத்துலேயே அட்டாக் ஆன் ஃபங்கஸ்னு போடப்பட்டிருக்கோம். பெட்ரோபாஸ்களுக்கு இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்க சீரீஸ் த லாஸ்ட் ஆஃப் அஸ், அது குட்டி ஈஸ்டர் அவங்க வைக்கப்பட்டிருக்கு. நம்ம சில்வர் சர்ஃபர் சொல்கிறாங்க இந்த எர்த்து வந்து மார்க் ஃபார் டெத் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சில்வர் சர்ஃபரோட வேலி ஒவ்வொரு யூனிவர்ஸாக போய் நம்ம ரைடர்ஸுக்கு பிளானட்டை சூஸ் பண்ணி கொடுக்கறது தான். அந்த வகையில் அவங்க இந்த எர்த்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை அவன் சொல்லிட்டு வட்டாம் தூரம்னு வேகம் போகிறாங்க. ஆக்சுவலி போக பார்த்துருப்பீங்க, குறுக்க ஹெலிகாப்டர் இருக்கும், அது அப்படியே அவங்க பெனட்ரேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. காமிடி எப்படி நம்ம சில்வர் சர்ஃபருக்கு இருக்குது, எந்த பொருளை வேணால் நம்ம சில்வர் சர்ஃபரால் ஈஸியாக பெனட்ரேட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் அந்த மிகப்பெரிய ஹெலிகாப்டரை அசால்ட்டாக அவங்க பெனட்ரேட் பண்ணி போயிருப்பாங்க. காமிக்கப்பட்டிருக்கோம். ஜான் ஸ்டாம் சும்மா இருப்பாரா, பயங்கரமாக ஃபயராக மாதிரி மேலே போகிறாரு. பட் அவர் போக அப்படி நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். பிகாஸ் ஸ்பேஸில் தேர்ஸ் நோ ஆக்சிஜன், அதனால் அது ஃபயர் போர் அவுட் ஆகிடும். அண்ட் அவரை பிடிச்சிருவாரு, ஸ்கின் கூட பிடிச்சிருவாரு. அவர் பிடிக்கவே பார்த்துருப்பீங்க, பிடிக்கும் போது அப்படியே ஒரு தண்ணி வந்து அப்படியே ஸ்பிளாட்டராக காமிக்கப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி காமிக்கு இதே மாதிரி எபிலிட்டி இருக்குது. அந்த ஸ்கேட் போர்டுக்கு இல்லாதமான அந்த அட்டாக் பவருமே அப்சர்வ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படி அப்சர்வ் பண்ணிக்கோ உங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ பாசிபிளி அப்படி காமிக்க பண்ணலாம். நம்ம சூசைட் அங்கிட்டு போடான்னு அங்கிட்டு தள்ளி விட்டு அங்கே போயிடுவாங்க. பட் அவர் பயத்திலே அவர் கீழே காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிளி அவர் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பார்த்துருக்கலாம். பயத்திலே அப்படியே கீழே அவர் விழுகுவார். இதை பார்த்து நம்ம ரீட் ரிசல்ட்ஸுக்கு பயங்கரமாக வருத்தப்படுறாரு. சப்போஸ் நான் தான் வந்து அதை
கிளாடஸ் இங்கே கூப்பிட்டேனா தி ஹேடஸ் அப்படின்னு விஷயம் பண்ணியிருப்பாரு. அண்ட் திரும்பி மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் இந்த ப்ராப்ளமை முடிக்க ஸ்பேஸுக்கு போக காமிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்பி ஸ்பேஸுக்கு போகிறாங்க. இவங்க ஸ்பேஸுக்கு போகிறாங்களா இல்லைன்னு டைமென்ஷன் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு ஷார்ட் அப்போ அவங்க ஸ்பேஸ்ஷிப் வந்து ஒரு மிகப்பெரிய பிளானட்டை பார்க்குற மாதிரியோ அந்த பிளானட் அழிகிற திறவுகளும் காமிக்கப்பட்டிருக்கும். இது விஷனாகவும் இருக்குன்னா அல்லது பாசிபிளி அவங்களோட பிளானட்டை அழித கனலை பார்க்கலாம் மேபி நினைக்கிறேன். பட் இதோ விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்குன்னு காமிக்கப்பட்டிருக்கும். அதனால நீங்கள் ஃபென்டாஸ்டிக் 4ஓட காரையும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ஆசமாக இருக்குது. இந்த பழைய மூவிஸ் இருக்கிற மாதிரி மொக்கையாக இல்லாமல் அதாவது நான் நல்லா தான் இருக்கும், நான் மொக்கன்னு சொல்லலை. பட் இது கொஞ்சம் சூப்பர் அட்வான்ஸாக அண்ட் பக்காவாக இருக்குது. அண்ட் அந்த இடத்துலையுமே ஃபென்டாஸ்டிக் காரில் போடப்பட்டிருக்கு. அண்ட் ஐகானிக்கான அந்த 4மே அந்த காருக்கு முன்னாடி காமிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே ஆசமாக இருக்குது கைஸ். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்டப்பை நம்ம சூஸ்ட்ரா மட்டும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பயங்கரமான வில்லி லுக் கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஒரு ரூமர் படி இந்த மூவியில் நம்ம சூஸ்ட்ராவோட டாக் சைடான மெலாஸ் அந்த கேரக்டர் வரைக்கும் காமிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த காமிக்கில் அவங்களோட எல்லா டாக் சைடுமே ஒரு கேரக்டராக மாறி இருக்கும். அந்த கேரக்டர் பேர் தான் மலைஸ் சொல்லி இந்த மெலாஸ் கேரக்டர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி அவங்க வர வாய்ப்புகள் இருக்குது கைஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி டெட் கில்பர்ட் ஷோ நடந்துட்டு இருக்க வகையில் தான் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே அங்கே நடக்குது. நம்ம கெலட்டஸ் அங்கே வந்து இறங்குறாரு, தலையை போட்டு எல்லா பில்டிங்குமே இடித்து தள்ளுறாரு. ஸோ அதை காப்பாற்ற நம்ம ஜானி ஸ்ட்ராங் அண்ட் நம்ம சூ ஸ்ட்ராங் காரில் ஏறி போவாங்க. ஸோ எல்லாருமே இப்போதைக்கு கெலட்டஸோட வருகையை சமாளிக்க இருந்து போகிறாங்க. அவர் வருகையே அவருங்க இறங்குமே இன்னும் பெரிய ஒரு மேசிவான டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அவர் சண்டை போட்டு என்ன யோசிச்சு பாருங்க. அண்ட் மொத்த நியூயார்க்குமே கீழே விழுது. அதை நம்ம எல்லாம் அந்த ஃபென்டாஸ்டிக் ஒரு டீமே குறுக்க போந்து சமாளிக்க பார்க்குறாங்க. நீங்கள் அப்போ தான் நீங்கள் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஸ்ட்ரெச் ஆவார் பாருங்க இல்லையா, அவர் காலில் கூட ஃபோனில் போடப்பட்டிருக்கும். ஸோ உண்மையிலே அமேசிங் டீட்டெயில் அதுவும் இங்கே நல்லாவே காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் மக்களை கேட்குறாங்க நம்மளா சேஃபாக இருப்போமா அப்படின்னு கேட்க அது நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் எனக்கு தெரியும் சொல்லியிருப்பார். சொல்கிற கேரக்டரே கிடையாது. பட் அவரே ஒரு விஷயத்தை பயந்துருக்காம யோசிச்சு பாருங்க எதுக்கு ஒரு த்ரெட் இருக்குன்னு. அண்ட் அவருமே எக்கச்சக்கமான மேக்ஸ் போடுறாரு. இப்படியே தப்பிச்சிடலாமா நாங்கள் நீங்கள் எக்கச்சக்கம் பண்ண இந்த டைமென்ஷன் தப்பிச்சு போகிற அந்த ஓமோல் அதெல்லாம் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இன்னொரு யூனிவர்ஸ் கூட போகலாமா அப்படின்னு ஃபென்டாஸ்டிக் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அதையுமே காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோன்னு அந்த டைட்டில் போடுறாங்க. உண்மையிலே ஆசம் ஃபென்டாஸ்டிக் உண்மையிலே ஆசமாக இருக்குது. நிச்சயமாக இதே மாதிரி படமும் இருந்தால் உண்மையிலே ஆசமாக இருக்கும். நிச்சயமாக நினைக்கிறவங்களே இருக்குன்னு இந்த ஃபேமிலி அவங்க ஒழுங்காக கொண்டு போகணும். அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அவங்க லவ் அண்ட் ஃப்ராங்க்லின் இட்ஸ் வேறு காமிக்கப்பட்டிருக்கு. அந்த கேரக்டருமே அவங்க ஒரு புஸ்டப் பண்ணணும். அண்ட் வில்லன் முக்கியமான ஒரு கேரக்டர். நிச்சயமாக அவங்க கிளாடஸை மொக்க பண்ணிட்டாங்கன்னா வெறுப்பாயிடுவேன். மை ஃபேவரட் கேரக்டர். அண்ட் ஐ திங்க் இந்த மூவி ஃபுல்லாகவே நம்ம சில்வர் இப்போ தான் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம கிளாடஸ் இருக்க வாய்ப்பு கம்மி தான். பாசிபிளி அவள் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பட் நிச்சயமாக இந்த மூவி ஆசமாக இருக்க போகுது. அண்ட் இட்ஸ் லீட் டு ஆல்வேஸ் டூம்ஸ்டே நம்ம போட்டுக்கோங்க கைஸ். ஸோ மறக்காமல் உங்களோட தாட் அண்ட் ரிவ்யூஸை மறக்காம கால் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அண்டில் பாய்.